வந்துட்டேன் குத்தால வந்துட்டேன் கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் வந்துட்டேன் கோமலி வந்துட்டேன் குத்தால வந்துட்டேன் கோமலி வந்துட்டேன் குத்தால வந்துட்டேன் கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் அங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க அங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க விட்டு விலகி பதினாம பக்குவமா உட்காருங்க உட்காருங்க விட்டு விலகி நல்ல பண்புடனே அன்புடனே உட்காருங்க இதுக்கு முன்னாடி வந்தியலா போதியா இதுக்கு முன்னாடி வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா எங்களோட நாடக பக்கம் ஓடோடிதான் வந்தியலா எங்களோட நாடக பக்கம் ஓடோடிதான் வந்தியலா கோமலி வந்துட்டேன் குத்தால வந்துட்டேன் கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் பப்பா பப்பப்பா 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 ஏறப்பப்பா ஏறிப்பப்பா ஏறப்பப்பா ரப்பப்பா ஹலோ குத்தனாறு விளைவாக்கு குத்தனாருக்கு வணக்கமே குத்தனாறு விளைவாக்கம் குத்தனாருக்கு வணக்கமே காலு கிடைக்காம அலையிற மேஸ்திரிக்கும் வணக்கமே காலு கிடைக்காம அலையிற மேஸ்திரிக்கு வணக்கமே பல வீடுகளை கான்ட்ராக்ட் முடிச்சு பூசாம போட்டு இருக்கும் இன்ஜினியருக்கு வணக்கமே பல வீடுகளை கான்ட்ராக்ட் முடிச்சு பூசாம காத்திருக்கும் பல இன்ஜினியருக்கு வணக்கமே காலையில காடு சென்று விவசாயம் முக்கியம் என்று விவசாயி வெய்கின்ற விவசாயிக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே வந்திருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்த காலை நிக்காதீங்க வந்த உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க பாதகத்தை விட்டு விலகி பாதகத்தை விட்டு விலகி பக்குவமா உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி 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 திணையத்துற ஒரு கோமாளி 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 திணையத்துற அவன் ஒரு ஏமாளி அம்மா மாதிரி ஆத்த மாதிரி வாருங்க இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி வாருங்க இங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க இங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே நவ குஸ்கா ஆலோலம் சோ அப்படின்னு பறவை மழை அவசியம் வரும் போடுற வெயிலுக்கு அவசியம் மழை வரும் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நீங்கெல்லாம் முதலாளி நாங்கள் எல்லாம் தொழிலாளி ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க நாடா வைக்கிற சின்ன வச்சமில்ல நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் செஞ்சிருப்பா இருக்கும் உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க இப்படி சிரிச்சா நம்மளை பொண்டாட்டி விட்டுட்டு போயிடும் இப்படி சிரிச்சா நம்மளை பொண்டாட்டி விட்டுட்டு போயிடும் நோய் விட்டு போகும் சொன்னேன் ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாங்களே அது உண்மையா பொய்யா பொய் பொய் நம்மளும் வருஷத்தோடு தான் சிரிக்கிறோம் எந்த நோய் விட்டு போயிருக்கு நாளாக நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு சோறு ஆமாம் சோறு அதிகமாக தின்னா சுகர் வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு முட்டை சாப்பிட்டா வாய்வு முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு சிக்கன் சாப்பிட்டா சூடு மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு அப்புறம் மனுஷன் எதைத்தான் திங்கிறது நான் ஒரு யோசனை பார்த்தேன் இந்த வருஷம் வைக்க குளத்தை தான் திங்கலாம்னு ஏன்னா வைக்க குளத்தை தின்னாதான் அதுவும் இப்போ மனுஷன் அதுவும் கிடைக்கல கேரளாவிலேருந்து ஒரு குரூப் வரேன் அவன் கட்டினா 80 ரூபாயா நம்ம கட்ட சொன்னோம்னா 150 ரூபாயா ஆமாண்ணே மொத்தமாக கட்டி போட்டேன் மனுஷன் எப்படி வாழ்றதே தெரியல அது இந்த ரோட்டில் இருக்கிற அப்படி முன்னால் வந்து உட்காரு இந்த லேசம் அந்த பொட்டலில் உட்காந்தாத்தே அந்த இடமே மறைச்ச மாதிரி இருக்கு அப்போ நாளைக்கு போகிற ஊரில் போய் சொல்லுவாங்க கூட்டம் அன்னைக்கு போன ஊர் கடல் மாதிரி கூட்டம் விடான்னு இது மாதிரி பொட்டல் கடைஞ்சின்னா ஏதோ கேப்பா இருக்க
அந்த கேப்பில் வந்து இருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு குறைக்க சொன்னேன் தானே சொன்னேன் ஏற்ற சொன்னேன் அதே ஏற்ற சொல்லிட்டு குறைக்க ஹலோ சொல்லியா அதோட போச்சா இன்னும் வராது போலீஸ் வந்து குறைக்க சொல்லிட்டாங்க ஆமாம் இந்த போலீஸ் சொல்லிட்டு பண்ணாங்கல்ல இங்கேருந்து மைச்சேட்டு காட்டுறாங்க பொண்ணா எடுக்க போகிறாங்க அண்ணே போடாச்சா அப்படியா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பேரன்பார்ந்த பெரியோர்களே பெரும் மைபெருக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடக கலர்ச்சி மக்களை எதிர்கால இளைஞர்களே எழுச்சி தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாயப்படி மக்களே அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டம் போட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இலங்கையிலே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியூரிருந்து நாடகத்தை காணுவதற்காக எங்கெங்கோ இங்கு வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நம்மெல்லாம் காக்குகின்ற நம்ம ஊரிலே விட்டிருக்கின்ற அந்த முனியாண்டி சுவாமியை வணங்கி சோனையா சுவாமியை வணங்கி கலைப்பணியை துவங்கும். நம்மளை வாழ வைக்கிற தெய்வமே அந்த சோனையா சாமி அந்த முனியாண்டி அனுகிரகத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அண்ணன் இன்னொரு பப்பனும் இருக்காரு வீட்டில இருந்து கண்மையெல்லாம் அள்ளி தடவி இருக்காரு. கண்மையலாமா யார் கலை ஆர்வம் ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நீ நல்லா பாருங்க நல்ல வேலை பார்ப்பேன் சென்ட்ரிங் வேலை பல கான்ட்ராக்ட் வேலை பார்ப்பேன் 10 பொம்பளை வச்சிருப்பேன். சரி ஏண்டா அது எப்படா உனக்கு தெரியும் சால நானும் பொம்பளை தானே வச்சிருக்கேன். சரி 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 அதே மாதிரி நல்ல வேலை பார்ப்பேன் அவன் பெரிய குடியாரனா இருப்பேன். நினைக்க கூடாது பாதுகாப்பு வேலைக்கு வச்சிருக்காப்ல வேற ஒண்ணுதா ஊர்ல என்ன நினைப்பாங்க பொம்பளை பொறுக்கி நினைக்க மாட்டாங்களா. இத்தனை நாள் நீ எங்கனே இருந்த இதெல்லாம் எங்க யோசிப்ப நீ என்னால வேங்கி அடிச்சுக்கிடுவாங்க இவங்களையே. ஏன்னா நல்ல தொழிலாளியா இருப்பேன் ஒரு ஆள் ரொம்ப தண்ணிக்கு அடிமையா இருப்பேன். அது எந்த பழக்கமுமே இருக்காது. தண்ணி குடிக்க மாட்டேன் போயில ஓட மாட்டேன் சோறு வரும் அடிமை திங்க மாட்டேன் திடீர்னு தூங்கிட்டு இருக்கல அட்டாக்கள் செத்து போயிடுவேன். எந்த பழக்கமுமே இருக்காது. அல்ல நீங்க பாருங்களேன் நம்ம சங்கத்திலையா பாட்டில் ஏதாவது சொல்லி ஏன்னா மனுஷன் சூழ்நிலை அப்படித்தான். ஆனால் ரொம்ப அன்னையெல்லாம் ரொம்ப நாடகத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் ஆர்வமே பார்த்தேன் என்னட்டே சுற்றி சுற்றி வந்தாரு பார்த்தா கண்மை எடுத்து மேக்கப்பில் இப்பயே போட்டுருக்காரு பவுடர் மட்டும்தான் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மருதமணியோட ஆட விட்டுருவானே பொம்பளை ஏறி அடிக்கிறான் நொறுக்குவான். அதனால் அந்த முனியாண்டி சுவாமியை வணங்கி கலை பண்ணி தூங்க கொஞ்சம் எக்கோ மட்டும் வைக்கப்பட கொஞ்சம் வால்யூம் எக்கோ மட்டும் வச்சுக்கிறோங்க. ஏன்னா முதல்ல ஊருக்காரர்களுக்கு நன்றி சொல்லணும். ஊருக்காரர்களுக்கு இந்த நாடகத்தை நடத்துகிற இந்த பிரார்த்தனை குடும்பத்தாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். அந்த முத்து விஜயன் ராஜேஸ்வரி இந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த ஏன்னா நேற்று வைக்க வேண்டிய நாடகம் தேதி இல்லாதனால எங்களுக்காக இன்னைக்கு தேதியை மாற்றி வைத்து அந்த விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த உபயதாரர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி அண்டி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த முனியாண்டி சுவாமியை வணங்கி கலைப்பணி குடும்பத்தோட பசியபுரம் வருவோம் 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 நாம் வருவோம். இந்த குறைகள் எல்லாம் சோனையா சுவாமி கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் முனியாண்டி சாமி கிட்டே சொல்வோம். குடும்பத்தோட பசியாபுரம் வருவோம் நாம் வருவோம். நம் குறைகள் எல்லாம் முனியாண்டி கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம் கஷ்டப்பட்டு நடப்போம் காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம்
நினப்போ கமல வந்தா முனியாண்டியே நினப்போ குடும்பத்தோட அவளை வந்தா முடியாண்டியே நினைப்போ அங்க குடும்பத்தோட சுட்டும் 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 பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம் பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம் எத்துக்கடன செலுத்தி நாம மணியும் கட்டுவோம் போறியா சேர்த்து நாம மணியும் கட்டுவோம் பிள்ளை வர வேண்டி நாம தொட்டில் கட்டுவோம் எத்துக்கடன செலுத்தி நாம மணியும் கட்டுவோம் அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் கையிலே அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் முனியாண்டி கையிலே ஆதரிக்கும் தெய்வமுமே முனியாண்டி கையிலே ஆதரிக்கும் தெய்வமுமே முனியாண்டி கையிலே குடும்பத்தோட வேட்டையாடி வரையா முனியாண்டிதா வேதனைகளுக்கு இப்போதுமே முனியாண்டிதா வேட்டையாடி வரையா முனியாண்டிதா நம்ம வேதனைகளை தீப்ப வரும் முனியாண்டிதா ஆட்டமாடி வரையா முனியாண்டிதா ஆட்டமாடி வரையா முனியாண்டிதா ஆட்டமாடி வரையா முனியாண்டிதா ஆதரிக்கும் தெய்வமுமே முனியாண்டிதா ஆதரிக்கும் தெய்வமுமே முனியாண்டிதா குடும்பத்தோட பசியாபுரம் வருவோம் நம்ம வருவோம் நாம் குறைகள் எல்லாம் முத்து மாறிக்கிட்டே சொல்வோம் கூப்பிட்டா ஓடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவாளா தீ போட்டு ஆடி வருவா அத்தோ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏகாலியமா குறி போட்டு ஆடி வருவாளா அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா முனியாண்டி தீ போட்டு ஆடி வருவாரா அத்தோ கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏகாலியமா குறி போட்டு ஆடி வருவாளா நாங்க குடும்பத்தோட வசியபுரம் வருவோம் முடியாடிட்டு கைதட்டி 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 நல்லா உற்சாகப்படுத்துங்க வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்லாம் நல்லா கைதட்டுங்க கைதட்டு புருஷனை மேட்டு முதுகுலே ஓட்டு குத்துறீங்கள மல்லாறு மல்லாருன்னு நல்லா கைதட்டி அக்கா நினைத்து சிரிக்குது புருஷனை குத்தும் போல நம்ம செய்யறதே சொல்றானே அப்போ நல்லா கைதட்டி ஆமாம் கைதாடு கொலை விடுறது வந்து சாமி அழைக்கிறதுக்கு நீ பாட்டில் எல்லாத்துக்கும் கொலை விட சொல்லாம நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்து என்பதை தெரிவித்து கொண்டு ஏன்னா கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான் அண்ணே மானிட்டு ஏற்றுனேன் மானிட்டு ஏற்று கொஞ்சம் மானிட்டு இதுவும் மானிட்டு தானே இதுவும் உள்ள அதுவும் உள்ளானே நல்லா கைதட்டி உற்சாகம் ஏன்னா கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான் மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்காந்தே இருந்தோம்னா கால் மரம்னு கால் சூ வரைக்கணும் இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கைதட்டி சொல்கிறது நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தி என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இதே தொகுதி மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் வசியாபுரம் கீழடி கிராமத்தில் அருள்வாளுக்கும் ஸ்ரீ சோனையா சுவாமி ஸ்ரீ முனியாண்டி கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருகை வைகாசி மாதம் 24ஆம் தேதி 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோவில் பாகை அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் தேவே என்பதை தெரிவித்துக் கொண்டு தேவேந்திர குல வேளாளருக்கு பாத்தியப்பட்டு தேவேந்திர குல வேளாளர் பண்பாட்டு கழகம் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் திரு வி முத்து விஜயன் எம்பிடிசி டிரைவர் ஓய்வு திருமதி எம் ராஜேஸ்வரி அவர்கள் உபயமாக நடத்தும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறுபாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தால் சரி தெரியாதவளாக இருந்தால் சரி தெரியப்படும் கடமை. ஆகவே முத்தமனை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு நடிப்பு செய்வேந்தன் அன்பு அப்பா மேலப்பட்டு வச்சிருந்து கேபிஏ காளிமுத்தவர்கள் வெறுங்கமடையிலே வேலன் வேடன் முத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்.
பாடி குயில் கொண்டு குயிலும் கோகிலவாணி அன்பு சகோதரி மன்னார்குடியைச் சேர்ந்த பிஆர்சி பானுப்பிரியா அவர்கள் இவருங்க மனையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு கொண்டு வரும் அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியைச் சேர்ந்த ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் இவருங்க மனையிலே நாரத 15 விட அப்படின்னா நாடகம் எப்படி இருக்கேன் உடப்பம்பட்டியைச் சேர்ந்த ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் விரகமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை தெரிவித்துக் கொண்டு ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்பு சகலை புதுகையைச் சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் விரகமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கவின வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கவின வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அன்னையென வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும் அன்னையென வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா 100 ஆண்டு காலம் வரை எங்கள் அண்ணன் தம்பி மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக பலே 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 ரொம்ப சிறப்பாக கைதட்டின 3 பேருக்கு நன்றியை தெரிந்து கொண்டு முத்துக்கு முத்தாக ஏன் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு கலந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சேலைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொடி வரும் திருவண்ணாமலை கோவில் சித்தர் அன்புண்ணன் பாரதி அவர்கள் வருகமடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள்.
கோயம்பேடு சரக்கு வண்டி பொய் சொல்ல மாட்டாளே. ரொம்ப சிறப்பாக இசைத்து அன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்ணன் கொத்தனார் முத்துக்கும் தாக பாடலை பாராட்டி எனக்காக 100 ரூபா கொடுத்த எனது அன்பு அண்ணன் கண்ணன் கொத்தனார் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி. ஏன்னா கொத்தனார் வேலை பார்க்குறவங்க தான் கொடுப்பாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தோட அருமை தெரியும். கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, ஒரு சென்ட்ரிங் வேலை பார்க்குறவங்க, ஒரு விறகு வெட்டுறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க, இது மாதிரி ஆள் தான் கஷ்டப்படுற நல்லா பாடுறாரு, நல்லா வாசிக்கிறாரு அப்படின்னு பாராட்டி கொடுப்பாங்க. வசதியாக உள்ளவங்க யாருக்குமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நானும் அதே வேலை பார்த்தால்தான் இப்பவும் பார்ப்பேன். ஆனால் குனிஞ்சா நிமிர முடியாது, வெயிட் அப்படி தள்ளிடுச்சு. ஆமாம், ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன் புதுகையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் விரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் முகர் சிங் சேர்ப்பார்கள்.
அப்படியே முகர் சிங் வாசிக்க முகர் சிங் வாசிக்க சொன்னாங்க பலே 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 ரொம்ப சிறப்பாக விஷயத்தை அன்பு சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்லா கையை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க எல்லாரும். இன்னும் நாடாம் பக்கம் வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க. ஒரு முகர் சிங் வாசிக்கணும்னா ரொம்ப சிரமம்லாம் ரெக்கார்டிங் தேட்ரு ஆனால் ஒரு திரைப்படத்தெல்லாம் பார்க்கும் லேசாக நாக்கு மிசாஞ்சுன்னா போச்சு, நாக்கு வெட்டி போகிறோம் தம்பி. அண்ணே ரொம்ப சிறப்பாக இல்லையா, ரொம்ப சிறப்பாக விஷயத்த இல்லை இல்லை போதும் நம்ம சிறப்பாக முந்தா நாள் பயிற்சி பண்ண போறேன்னு எடுத்துட்டு போனீங்க, என்னடா ஆச்சு? வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா எதுக்குடா? அது சகலம் டிஆர் மணியண்ட வாசிச்சான்னா நீ வாசிங்க. எங்கடா அவனுக்கு கொடுத்தனேன்? அது வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டானே. நீங்க வீட்டில் வாசியம் சொல்லி நாக்க வெட்டி போச்சுன்னா நீங்க நக்க முடியாதுன்னு என்னது? ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்புடன் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடியதாலும் அன்புடன் புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் பெருங்கமலைகளை தாளம் சேர்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்கோள் சீன் கம்பெனி ரொம்ப சிறப்பான அமைத்திருக்கார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிவழி அமைப்பு எஸ்எஸ்பி பசியாபுரம் ஒளிவழி அமைப்பு போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா அது பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு தெய்வம் அசைவத்துக்கு அசைவம், ரொம்ப சிறப்பான உபசரிப்பு, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுவினருக்கு சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின்றோம். நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், இளைஞர்கள் எழுச்சி நாயகன், நம்மளுக்கு சொந்தக்காரன் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் பெருங்கமலைகளே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தந்தானே மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா, நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெள்ளு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா, மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காட்டு
ஓய்வென்பதேது அடையேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது. சிறப்பாக செய்த அன்பு சேவலுக்கு நெஞ்சார்ந்த நன்றி எதிர்கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் அருமையான பேசுறா ஒன்னு தண்டி முகம் காலு கையில பல்ல பல ஆள் செக்கச்சவேல் புதுகையை சேர்ந்த சொண்டுனா தெரிக்கு என்னடா தெரியும் மூத்தர்றான் புதுகையை சேர்ந்த ராணி அவர்கள் விரங்கமடையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்சமாவே அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேட்போமா பிள்ளை வளச்சு பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா. மாலை மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பவன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நீ பொட்டு வச்ச தம்பியை மூட விட்டாதான் உட்காந்து. அண்ணே மைக்கெல்லாம் நல்லா இருக்குண்ணே, எந்த குறையும் இல்லைப்பா. அதெல்லாம் இல்லை இல்லை அவங்க எதுவுமே நோண்டல கரண்ட்னால வேற ஒன்றும் இல்லை, அவங்க எதுவுமே பண்ணல நல்லா இருக்கு. பல என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு முனியாண்டி சிலைமான் ரொம்ப சிறப்பான முறையில் கொட்டகை அமைத்திருக்கின்ற முனியாண்டி அன்பர்களுக்கு சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்திற்கான அன்புடன் அளிக்கின்ற இப்படிக்கு கிராம பொறுப்பாளர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் அணி பசியாபுரம் கீழடி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தில் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகி அன்பு மைத்தின மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். நாடக அமைப்பாளர் மருதமணி அவர்கள் எந்த நாடகம் வந்தாலும் குறைந்த செலவுன்னா 70,000 கூடனா 1,00,000 எந்த ஒரு நாடகம் வந்தாலும் கொடுங்க அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமல்ல ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைத்து தருவார்கள் என்பதை ஐயா தோதுக்கு தகன இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி என்று கலந்த வணக்கம் வளர்த்த ஆத்தக்காலம் அமைதியாக இருங்க, அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற ஓ என்னவோ சொல்றாரு என்னையப்பா சொல்ல மாட்டேங்கிறாரு. சரிங்க சரிங்க. மற்றும் இந்த நாடகத்தினை உபயமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் திரு வி முத்து விஜயன் எம்பிடிசி டிரைவர் ஓய்வு திருமதி எம் ராஜேஸ்வரி அவர்கள் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. முத்து விஜயன் ராஜேஸ்வரி குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் எல்லாரும் நல்லா உற்சாகமாக விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிக்கணும். உங்களை மட்டும்தான் எப்போவுமே நம்ப முடியாது. வர்க்கோட எந்திரிச்சு போக மாட்டாங்க. அப்படி எதுவும் எந்திரிச்சு போனால் ஒரு ஆளாக தான் போயிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அப்படி எது 2 பேர் எது எந்திரிச்சு போனாலும் எது கட்டிங் இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆமாம், ஆனால் பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழவே முடியாது. பெண்கள் வந்து தாய் குலங்கள் தான் நாடு தமிழ்நாடு தாய்நாடு தாய்மொழி தாய்நாடு நீ சொல்கிற மாதிரியே பெண்கள் மாதிரி ஒரு ஒற்றுமையாக இந்த நாட்டிலே வாழ முடியாது. ஏன்னா ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான், ஒரு குடும்பத்தை கலைக்கினாலும் 10 பேர் தான். ஆமாய்யா, ஏதாவது ஒரு ஊரில் ஒரு லேசாக ஒரு பைப்பில் தண்ணி பிடிக்கல ஒரு சண்டை எண்டை மட்டும் வந்துடட்டும். நல்லா தான் பேச திடீர்னு கொடை மட்டும் லேசாக இடிச்சிருச்சு. உன்னை பற்றி தெரியாது, இந்த ஊர் பிரசிடென்ட் நீ தாண்டி வச்சுருக்க கிளர்க்க நீ தாண்டி வச்சுருக்கன்னு மண்டை உள்ள வர பேசுங்க.
நம்ம ஆண் வர்க்கம் அப்படி இல்லை. எதா இருந்தாலும் வெட்டுறேன் குத்துறேன் நோத்தானம்மான்னு சொல்லிட்டு அதோட வேலையை முடிச்சுக்கிடுவேன். பொறுமையின் பொக்கிஷம் நம்ம ஆண்கள். ஆனால் பெண் அதை காட்டிலும் பெண்கள் பொறுமை பொக்கிஷம். அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொன்னோம் வச்சுக்க, முனியராஜ் பொண்டாட்டிய தங்கராஜ் வச்சிருக்கோம் மட்டும் சொன்ன வச்சுங்க ரைட்டுக்கு. சிங்கப்பூர், சீனா, துபாய், லண்டன், பக்ரீன் போயிடும். இதே நம்ம வர்க்கத்தில் சொல்லு, எந்த விஷயத்த சொன்னாலும் வெளியே சொல்ல மாட்டேன். என்ன ஒன்று ஒரு கட்டிங்க காட்டும் கட்டிங் கூட போச்சுன்னா சரி சார் நான் வாய் விட்டு மாட்டிக்கிடுவேன். நான் தான் குமார் உண்டாட்டி நான் தான் வச்சிருக்கோம்னு. ஆமாம், நிறைய குரூப் அப்படி இருக்கு. அதனால அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க இந்த ஆத்தாக்கத்து பெண்கள்னா அந்த திருவிழா வந்துருச்சு வச்சுங்களேன், அதுகளுக்கு உள்ள சந்தோஷமே வேற. என்ன சார் சொல்ற? பெண்கள் வந்து அது ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி. ஆமாப்பா ஆமாப்பா, அவங்க பல ஐடியாவில் இருப்பாங்க. என்னென்ன ஐடியா? திருவிழா வந்துருச்சுன்னா ஜவுளி கடைக்கு போகணும், பேன்சி ஸ்டோருக்கு போகணும், நகை கடைக்கு போகணும், பியூட்டி பார்லருக்கு போகணும் அப்படின்னு பல ஐடியா போடுங்க. ஆமா, நம்ம ஆண் வர்க்கம்லாம் அப்படி இல்லை. எப்படிப்பா? நம்ம ஆளு ஒரு ரெண்டு கடை தான். ஒன்று பிராந்தி கடை, சரி, இன்னொன்று கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடைகளை தலையை. ஆனால் பெண்கள் 7-8 கடை பிளான் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஆள் அப்படியே வேதனைப்பட்டு போயிருப்பேன். அந்த 7-8 நாள் பிளான் பண்ணி அந்த குறுப்பு சேலை கட்டி பெண்கள்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு, பின்னால நிலை 2 ஆர்ச்சி 2 கயறு 2 குண்டு. அந்த 2 குண்டு எதுக்குடா? குண்டு யாராவது சுரண்டுனா அப்படி சுழட்டி அடிக்க. பெரிய ஆர்ச்சா இருக்கு, 2 ஆர்ச்சி போட்டு அப்புறம் பயல நோண்டி விட்டா மயிரை பிடிங்கி விட்டாங்கிறது. அம்மா ஆண் வாக்குறோம்னா பாவம் வெயில கிடந்து சாவேன். கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து தௌசர்ல 32 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை உனக்கு எப்படி தெரியும்? நம்மளும் ஓட்டை தானே. அடுத்து ஆத்தா பெண்கள்லாம் பார்த்தா குறுப்பு சேலை கட்டி அந்த 8 நாளைக்கு ஒன்று சேர்ந்து கும்மி கொட்டும் பாருங்க. எப்படி அந்த சந்தோஷமே வேற. அப்படி தன்னானே வரத பாருங்கடி, அவா செஞ்சு வரத பாருங்கடி, அடி ஆத்தா வரலாம் பாருங்கடி, அசைஞ்சு வரலாம் ஓடி வாங்கடி வாங்கடி அடியாய் வாங்கடியாய். என்ன சகல கும்மி கொட்டியா இல்ல கிண்டல் பண்றியா? அப்படிதாப்பா ஊர்ல கொட்டுவாங்க கும்மி. அடியா வாங்கடி ஓடி வாங்கடி ஆடி வாங்கடி அடியாய். பொம்பளை அப்படிதான் கும்மி கொட்டுங்க. அப்படிதான் கொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டியா? இங்க இல்லையா? சண்டை எடுத்து போயிடாம அவங்க கும்மி கொட்டையில பேசிக்கிடுவாங்க. அது நம்மால ஆம்பளையால இடையில விளையாம் பாரு. அவங்க போட்ட கட்டிக்கு கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குறேன். அதாச்சி ஐயோ அண்ணன் வாய் அப்படி வைக்காத பயந்து வருதுடா அப்படின்னு சொல்லி நைஸா அப்படி சொல்லிட்டு அதோட சேர்ந்து ரவுண்டு வருவேன். அப்படி வரத பாருங்கடியாவா செஞ்சு வரத பாருங்கடியாவா செஞ்சு வரலாம் வருங்கடி. 2 ரவுண்டு சுத்துவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடுத்துக்கிட்டு மண்டே ஓடுத்துக்கிட்டு தம்பி லைட் அடிக்காதீங்க ஐயா, சொல்லாமே செய்யணும், அறிவே இருக்காது அப்பா. ஏதாவது திட்டு வாங்கினாத்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். மேடையிலேருந்து அசிங்கமாக திட்டினாத்தான் உங்களுக்கு உற்சாகமாக இருக்குமா? கண்ணில் அடிப்பீங்க, அப்புறம் குஞ்சில் அடிப்பீங்க. கோவப்படல, என் முகரையே அப்படித்தான். மறுபடியும் அடிக்கிறான்டா. அம்மா பையன் என்னன்னே சொல்ற? உண்மையில இந்த லைட்டோட பவர் நீ சொல்ற மாதிரி கண்ணும் தெரியாது நிறைய ஆளுக்கு. ஆனால் இப்படி சொல்லி 2 குத்தி வந்து 2 ரவுண்டு வருவேன். அந்த அத்தாச்சி இடுப்பக்கிலோடு அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடுத்துக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார், ஏன்டா முளைப்பாரி ஓட்டம்னு. அப்புறம் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. இது தேவையான அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்து கொண்டு. ஆனால் நான் வளர்த்த ஆத்தாக்க அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலை. லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. என்னையா சொல்ற? 10 நாளைக்கு முன்னால எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சரி சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன்.
அவனோட விட மாட்டேங்குது. 10 ஆதார கார்டு சிராய்ச்சி எடுத்து வச்சுக்கிறது ஐயா. அதுவும் இந்த லோனு காசு வாங்குறேன்னு குழு காசு வாங்குற அன்னைக்குன்னு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிய எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடின்னு சொல்லுவேன். காசு வாங்குறதுக்காக எத்து பல்லா இருக்கு. நம்ம ஆள் சொல்லுவேன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கு. காசு என்னென்ன வேலை பார்க்குது பாரு. ஆள் கண்ணங்கரேன்னு இருக்காயா. ஆள் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவேன். பார்த்தா அன்னைக்குன்னா 200 ரூபாய்க்கு மல்லிகை போய் பரட்ட மாதிரியே தரையச்சி எண்ணெயை தச்சு வைடி பூ அப்படின்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். பார்த்தா லோனு காசு வாங்குற அன்னைன்னு பார்த்தா அவங்களுக்கு பூவு சேலை சாக்கெட்டு, இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி நைஸா புருஷன் போய் பொண்டாட்ட கேட்பாரு. என்ன கேட்பாரு? ஏய் இன்னைக்கு ஒரு நாள் நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன்டி அப்படின்னு. என்னவோ மற்ற நாள்லாம் மூத்தத்தை குடிச்ச மாதிரி இந்த சரக்கு. அதுவும் இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்ன பேர் சகல? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், மதுரா, பிரகதீஸ்வரி. ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அது என்ன ஆசீர்வாதம்? அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சேன் தெரியுமா? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் என் மச்சின தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிங்க உங்களை கும்பிட்றக்கா. அக்கா நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், வேலையை விட்டு நீக்கிடுவாங்க அக்கா. கையெடுத்து கும்பிடுவேன் பணம் கொடுத்துவிட்டு. இன்னொன்று விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது என்ன சகல விடிவெள்ளின்னா? விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அவன் புருஷனா இல்லை லோனுக்காரனான்னு தெரியல. பாருங்க வந்து வீட்டு வாசலில் வந்து ஒரு பாயை விரிச்சினேன், விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். அதே விடிவெள்ளியா. அந்த பணம் வசூல் பண்ணுற வரை அந்த விளக்கு எரியும். வசூல் பண்ணி முடிச்சோன்னா அந்த விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீடெல்லாம் இருண்டு குட்டியாச்சில் போயிடுமா, அவங்க வீடெல்லாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதில் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி அவங்க. அது ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு, 2 ஹீல்ஸ் வச்ச செருப்பு, நான் தான் குழு தலைவி, மயிரை புடுங்கின தலைவி அப்படின்னு. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. பார்த்தியா எல்லாம் புருஷங்களுக்கு தான் அதோட வேதனை எல்லாம் தெரியும். சகல அப்போனா எல்லாம் மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க போலடா. மல்லிகை வாங்கி கொடுக்காம இதை வாங்கி கொடுப்பாங்க. லோனுக்குடா பேசுகிற மட்டும் வித்தியாசமாக இருக்குடா. இந்த யாரும் என்ன கதைடா சொன்னேன். லோன் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை லோன், செவ்வாய், புதிய வியாழ, வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாள் லோனுனா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தாமன்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு முதுகுலே குத்து சங்கு சங்கு சங்குன்னு. நம்ம வீட்டில் நடக்கிறதா ஏன்டா வெளில சொல்லிக்கிட்டு இருக்க? வெளியே சொன்னா தான்டா பெருமை. யாவே வீட்டிலடா எவன்டா அடி வாங்கல, உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சோம்னா மங்கி மறந்த குடிச்சு செத்துருவோம்டா. அதான்டா உண்மை. ரொம்ப ஆதங்கப்படாத, எதையுமே வெளியே சொல்லணும். சரி சொல்லு சொல்லு, அப்பதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரி சரி எங்க எப்பவுமே வெளியே பொறுமசாமி. அதான் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே என்ன செய்ய போறோம்போ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே நன்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. ஆளுக்காளு அடக்க பாக்குறேன், அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குறேன். ஆளுக்கு ஆளு அடக்க பாக்குறேன், அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குறேன். ஆளுக்காளு அதட்ட பாக்குறேன், அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குறேன். இளவோயில குறுக்கு வழியில சம்பாரி என்ன செய்ய போறோமோ அண்ணே நன்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு
என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. சிகரெட் பிடிக்குது சித்தப்பனுக்கிட்ட தீப்பெட்டி கேட்குது. சின்ன சிறுசெல்லாம் சிகரெட் பிடிக்குது சித்தப்பன்கிட்ட தீப்பெட்டி கேட்குது. சிறுசெல்லாம் சிகரெட் பிடிக்குது சித்தப்பனுக்கிட்ட தீப்பெட்டி நான் குடிக்கிறேன்னு கேட்டாக்கோ வேலையத்த மாதிரி சொல்லுறாக்கா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா போயிட்டு வாரணப்பா அன்சோட வாரணப்பா பாரப்பா பழனியப்பா. ராணி கம்யா தப்பு நடந்து போச்சு. இப்படித்தான் மாத்தி மாத்தி எங்கிட்டாவது கொண்டு போய் வச்சு போறேன். பெரிய பிரச்சனை வந்துருதுனே. நான் என்ன பண்றது? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? தவறு நடந்து போச்சு. நான் என்ன பண்றது? எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி எங்கிட்டாவது கொண்டு போய் வச்சு போறேன். விளக்க மாத்தாலே அடி வாங்குறேன் வீட்டுல. நீ திரும்ப வா திரும்ப வா ராணி. திரும்ப வா? மறுபடியும் முதல்ல இருந்தா? முதல்ல இருந்துதான் அண்ணே மறுபடியும் முதல்ல இருந்தானே வர. சரி ராணி அண்ணே நல்லா இருக்கா? நான் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? இத பத்தி நீ என்ன நினைக்கிற? சரி சரி நாங்க எப்படி தெரியுமா கையை அடிச்சு விளையாடுவோம். நாங்க ஜாலியா இருப்போங்க. நாங்க எச்சு கட்டாடு பேமுடி. என்னது எச்சு கட்டாடு பேமுடி? சரி நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன்டா பாரதினே. நீ என்ன இமயமலை நோக்கி போற மாதிரி இருக்கு. போ போ பார்த்தா கட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கேதான் வாசிப்பியோ. சோ சேட். பட்டையும் கொட்டையும் ஆளு கெட்டப்பும் என்ன இப்படி மாறி விட்டாய்? உன்னைய மாதிரி லொப்பத்தனமான ஆளு யாரும் இல்லை. இப்ப உன்னைய மாதிரி நல்லவே மாதிரி யாருமே தெரியலையே. அப்படியே மாறிக்கணுமா? ஓ மை காட். ஆஹா அண்ணே பாரதன் என்னமோ சொல்றாரு அப்படியே மாறிக்கணும்னு. இதெல்லாம் என்னன்னு நினைக்கிற? எதையோ பார்த்து பயந்துட்டாப்லையா? ஏ ஆத்தா ஆத்தோரமா
நான்லாம் தில்லானா மோகனம்மாள் மாதிரி நான்லாம் தில்லானா மோகனம்மாள் மாதிரி அந்த அம்மா சலங்கா இருந்து காலில் ரத்தம் வந்து ஆடும்ல ராணி அது மாதிரி ஊருக்காரங்க எனக்கு குண்டு ஊசியா போட்டிருக்காங்க. ராணி நாதஸ்வரம் யாரு ஊதுறது? 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஊதுறதுக்கா? அந்த 2 பேரும் ஊதுவாங்க. ஐயோ தப்பு நடந்து போச்சுனே. என்ன ராணி? உனக்கு காட்டாம நான் இங்கிட்ட ஆளே இல்லாத பக்கத்து ஆட்டிக்கிட்டு இருக்கேன் பாரு. கொடுமையே போ. இப்படிதான் தூக்கத்துல எங்கிட்டா ஒரு பக்கத்து ஆட்டி முன்னாடி செஞ்சுட்டல. முதல்ல வேணா தீர்மானத்தை பின்னாடி வைத்திருக்கலாம். இந்த ட்ரிப் முன்னாடி வைத்திருக்கேன். என்னனே ரொம்ப கஷ்டப்பட்டேனா அண்ணன் மடியில உட்கார்ந்து அண்ணன் வாயில வை. அட யானே நீ வேற. அன்னைக்கெல்லாம் தீர்மானத்தை அங்கதான் கொண்டு போய் வச்சேன். அன்னைக்கெல்லாம் தீர்மானத்தை ஆடியன்ஸ் பக்கத்து தான் வச்சேன். இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? ஆமா அந்த ஊர்ல அடுத்த வருஷம் என்னை குறிப்புல போட்டிருக்காங்க. இது மாதிரியே தீர்மானத்தை கொண்டு என் மடியிலே வச்சு பாருங்க. என் தங்கச்சி வெக்கப்பட்டு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஐயோ இன்னைக்குதான் எனக்கு வெக்கமா வருது. இவ்வளவு ஆம்பளைல நான் பார்த்ததே இல்லையா? அப்படியா? இன்னைக்குதான் இவ்வளவு ஆம்பளைல பார்த்திருக்கேன். அதுக்காண்டி நீ என்ன கேட்க வர்றப்ப? ஐயோ நீ ஏன் இப்படி முறைக்கிற? வந்ததுல இருந்து நான் என்ன பண்ணினேன்? நீ மொட்டை அடிச்சா வில்லன் நினைப்பா? என்னை பார்த்து அவன் முறைக்கிறான்னு. பார்வை அப்படித்தானோ? சே சே அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வாட்டில் இந்த இந்த ஒயர் இருளில் படுத்து போறாத. அப்புறம் பார்த்துக்க மண்டை கருகி போயிடும். தள்ளியோ உட்காரு. ஆமாம் நான் வேற தீர்மானத்தை அங்கே கொண்டு போய் வைக்க தெரிஞ்சேன். மறுபடியும் இப்படியே நிற்க வேண்டியதான். பொங்குயில காத்திருந்து ரோசா கண்ணு காத்திருந்து சூப்பரா குதிக்கிறடா. நல்லா குதிக்கிறனா? சூப்பர். அங்க இருந்து குதிக்கிறோட இந்த டேபிள்ல ஏறி கீழ குதிச்சு மண்டை உடைஞ்சு போகும்னே எல்லாம் தெரிச்சு போகும். நிப்பாட்டுனா
நிப்பாட்டி இருக்கனா? பிரில்லியன்ட். ரொட்டில அண்ணங்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கலாமா? உன் பாகவதர்கிட்ட கேளு. பாகவதர்கிட்ட கேளு. நல்லா ஆடுதாலேன்னு பாருங்க. ஒரு மஸ்த பிடிச்சி இதை வச்சு கட்டி விட்டுருவோம். தண்ணியை ஊற்றி வச்சிருக்காங்க. இது என்னது தண்ணியை ஊற்றி வச்சிருக்காங்க? கார்த்தி வந்தானே அதுல கொஞ்சம் தண்ணி சிந்திருச்சு. ஐயா அப்பவே ஒண்ணு கட்டிட்டானா? கையை நீட்டி பச்சை குத்தி கவனோட பேரழுதி என்னன்னு நீ எப்ப பார்த்தா முணங்கிக்கிட்டே இருக்க? அவர் என்ன கோயிலுக்கு மணி அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல? அதுக்காண்டி என்ன சும்மாவா வர சொல்ற? அப்போ உங்க யாருமே கண்ணு தெரியாதா?